உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 22ஆம் வாரம் வெள்ளி. முதல் வாசகம் 1 கொரிந்தியர் இயல் 4 இறை வாக்கியங்கள் 1 முதல் 5 முடிய. கொரிந்தியர் கட்சி மனப்பான்மையுடன் தன் விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப தம் தலைவர்களை எடை போட்டனர். அநியாய தீர்ப்பு வழங்கினர். தீர்ப்பு அளிக்க வல்லவர் நற்செய்தி போதகர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பிய கிறிஸ்து ஒருவரே என்று கூறி அவரது தீர்ப்புக்கு நாம் அஞ்ச வேண்டும் என அறிவுரை கூறுகிறார் பவுலடியார். பணியாளர், கண்காணிப்பாளர். திருத்தூதர்கள் ஆண்டவரின் பணியாளர்கள். கப்பலில் தண்டு வலிப்பவர்களை குறிக்கும் சொல்லையே திருத்தூதர்களாக பணியாளர்களை குறிக்கவும் பவுலடியார் பயன்படுத்துகிறார். எனவே அவர்கள் கடுமையாக உழைக்க அழைக்கப்பட்டவர்கள். திரு அவையின் பணியாளர்கள் முழு பொறுப்புள்ள கண்காணிப்பாளர்கள். வீட்டு பொறுப்பை ஏற்று தலைவனின் உடைமைகளை மேற்பார்வையிட்டு கணக்குகளை சரியாக எழுதி அனைத்தையும் பாதுகாப்பதே அவனது வேலை. நம்பிக்கையாளர்களை மேற்பார்வையிடுவோர் கடவுளின் கண்காணிப்பாளர்களுக்கு ஏற்ப குறைச்சொல்லுக்கு ஆளாகாது இருத்தல் வேண்டும். கடவுளுடைய வீடாகிய திரு அவையை கட்டி காக்கும் பொறுப்பு அவர்களை சார்ந்தது. கண்காணிப்பாளர்களுக்கு முழு அதிகாரம் உண்டு. தனக்கு கீழ் உள்ளவர்களுக்கு தன் விருப்பம் போல் வேலை கொடுக்கிறான், கூலி கொடுக்கிறான். இதே கண்காணிப்பாளன் முதலாளியின் வேலையாள். எனவே இவனிடமும் கணக்கு கேட்கப்படும். இவனது முக்கியமான பண்பு பிரமாணிக்கம். திரு அவையின் பணியாளர்கள் அனைவரும் திரு அவை என்ற மாபெரும் இல்லத்தை, மிகப்பெரிய பண்ணையை நிர்மாணிக்க வேண்டியவர்கள். இப்பணியை பயன்படுத்தி தங்களையே வளர்த்து கொள்ளாமல் திரு அவையை கட்டி காப்பதில் கருத்தாயிருக்க வேண்டும். மேற்பார்வையாளர் பிரமாணிக்கமாய் இல்லாவிட்டால் தண்டனை பெறுவான். மத்தேயு 24:45-57. கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார். கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால். கண்காணியாக கலந்து எங்கும் நின்றானியாய் கண்காணி கண்டார் களவு ஒளிந்தாரு என்று திருமூலர் பாடுகிறார். தீர்ப்புகள் பலவிதம். நீதிமன்றங்கள் வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு அளிக்கின்றன. அவற்றில் சில திருத்தப்படலாம். ஒரு மனிதன் மற்றவனின் உள்நோக்கத்தை சரியாக அறியாததால் அவனது தீர்ப்பு அநீதியாகவும் இருக்கலாம். நானே எனக்கு தீர்ப்பு அளித்து கொள்ளவும் முடியும், உன்னையே நீ அறிந்து கொள் என்பது அறிவின் முதற்படி. எனினும் தன்னையே முற்றிலும் அறிவதற்கு தடையாகியுள்ளது ஒருவனது பலவீனங்கள். எனவே இறைவனின் கண்ணோட்டத்தில் தன்னை எடை போடுவனே ஞானி. இத்தீர்ப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட இறைவனது தீர்ப்பே நிறைவான தீர்ப்பு. நம்மை படைத்த அவருக்கு நமது இயல்புகள், உள்நோக்கம், பலவீனங்கள் ஆகிய அனைத்தும் நன்கு தெரியும். மக்களின் தீர்ப்புக்கு முற்றிலும் மாறான தீர்ப்பையும் அவர் வழங்கலாம். பரிசேயன், ஆயக்காரன். லூக்கா 18:9-14. எனவே தீர்ப்பிடுவதை இறைவனிடம் விட்டுவிட வேண்டும். எனினும் எத்தனை பேர் மற்றவர் செயல்களில் தலையிட்டு குழப்பத்தை விளைவிக்கின்றனர். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள். அப்போது தான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கு அளிக்கப்படும். மத்தேயு 7:1-2. எனவே எளிதில் எவர் மீதும் பழி சுமத்துவதும் திரு அவை அதிகாரிகளை பற்றி அநியாயமாக தீர்ப்பிடுவதும் தவிர்க்கப்பட வேண்டும் என்ற அறிவுரையை பவுலடியார் அளிக்கின்றனர். பிறர் மீது குறை கூறும் முன் என் குறைகளை களைய முயலுகிறேனா? தமக்குத்தாமே நற்சான்று கொடுப்போர் அல்ல, மாறாக ஆண்டவரின் நற்சான்று பெற்றவரே ஏற்புடையவர் ஆவர். 2 கொரிந்தியர் 10:18. நினைவில் கொள்ள, எனக்கு தீர்ப்பு கூறுபவர் ஆண்டவர் தாம். ஆகையால் குறித்த காலம் வருமுன் தீர்ப்பிடாதீர்கள். 2ஆம் வாசகம் நற்செய்தி லூக்கா இயல் 5 இறை வாக்கியங்கள் 33-39 முடிய. பரிசேயர்களும் யூத தலைவர்களும் நோன்பிருத்தல், கை கால் கழுவுதல்,
பலர் அறிய தானம் செய்தல் போன்ற வெளி சடங்குகளுக்கே முதலிடம் கொடுத்தனர். இச்சடங்கு முறைகளை இயேசு முற்றிலும் நிராகரிக்கவில்லை, நெறிப்படுத்துகிறார். நோன்பிற்கு காலம் உண்டென்பதை சுட்டிக்காட்டி பழையதும் புதியதும் ஒத்துச் செல்ல முடியாவிட்டால் துண்டிக்கப்பட வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறார். நோன்பிருத்தல். பரிசேயர்களின் சீடர்கள் அடிக்கடி நோன்பிருக்க இயேசுவின் சீடர்கள் உண்பதும் குடிப்பதுமாயிருப்பது ஏன் என்ற குதர்க்கமான கேள்வியை இயேசுவில் குற்றம் காணும் நோக்குடன் பரிசேயர் கேட்டனர். சட்டப்படி யூதர்கள் பரிகார நாளில் மட்டும்தான் உபவாசம் இருக்க வேண்டும். லேவியர் 16:30. பரிசேயர்களோ திங்கள், வியாழன் ஆகிய கிழமைகளிலும் நோன்பு இருந்தனர். லூக்கா 18:10. திருமண நாட்களில் மாப்பிள்ளை பெண் வீட்டினர், விருந்தினர் முதலியோர் உபவாச கடமையிலிருந்து விலக்கும் பெற்றிருந்தனர். காரணம், திருமண விழா மகிழ்ச்சி விழா. இறைவனை மணவாளனாகவும் இஸ்ராயேல் இனத்தை மணவாட்டியாகவும் உருவகப்படுத்துகின்றார் ஓசே இறைவாக்கினர். முடிவில்லா காலத்திற்கு உன்னை மணமுடிப்போம், நேர்மையிலும் நீதியிலும் நிலையான அன்பிலும் இரக்கத்திலும் உன்னை நாம் திருமணம் செய்து கொள்வோம், நாமே ஆண்டவர் என்பதையும் நீ அறிந்து கொள்வாய். 2:19 திருவெளிப்பாடு 19:7-8. கிறிஸ்து என்னும் ஒரே மணமகனுக்கும் உங்களிடையே மன ஒப்பந்தம் செய்துள்ளேன் என்கிறார் பவுலடியார் 2 கொரிந்தியர் 11:2. மகிழ்வின் நிறைவாகிய கிறிஸ்து என்ற மணவாளன் அருகில் அவர்கள் மத்தியில் இருக்கும் வரை சீடர்கள் நோன்பிருக்க தேவையில்லை என்கிறார் இயேசு. எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள் 1 தெசலோனியர் 5:16 என்பது பவுலடியாரின் அறிவுரை. வெற்றி வாகை சூடிய கிறிஸ்து எம்மிடம் இருக்க நாம் எதற்கு அஞ்ச வேண்டும், துக்கம் கொண்டாட வேண்டும், நோன்பு இருந்தாலும் மகிழ்வுடன் இருக்க வேண்டும் என்ற புது நெறியையும் அளித்தவர் அவரே. மத்தேயு 6:17. பழையதும் புதியதும். ஒரு பேருண்மையை கூற 2 உவமைகள் இயேசு கையாண்டுள்ளார். புதிய போர்வையில் ஒரு துண்டை கிழித்து பழைய போர்வைக்கு ஒட்டு போடாதே, பழையதும் புதியதும் பாழாகும். புது திராட்சை ரசத்தை பழைய சித்தியில் ஊற்றி வைக்காதே, புது ரசம் பழைய தோல் பையை கிழித்துவிடும், ரசமும் வீணாகிவிடும். இங்கு கூறப்பட்ட பழையவை பழைய ஏற்பாட்டு நெறியையும் புதியவை இயேசு தந்த புதிய மார்க்கத்தையும் குறிக்கும். இயேசு கூறும் புதிய பாதை பழைய உடன்படிக்கை மார்க்கத்தினின்று மாறுபட்டது. எனவே இயேசுவின் சீடர்கள் பழையதையும் புதியதையும் போட்டு குழப்பாமல் தங்களுக்குரிய புதிய மார்க்கத்திலேயே பயணிக்க வேண்டும். பிற மறைகளிலும் இறைவனது பிரசன்னத்தை கண்டறிய கலந்துரையாடல்கள் நடத்தப்படுகின்றன. பல்வேறு சபைகளின் இணைப்பிலே ஈடுபட்டிருப்போர் பேருண்மைகளை விட்டு கொடுத்தாவது இணைப்பினை ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணுவது பழைய துணியில் புதிய துணியை ஒட்டு போடுவதற்கு சமம். பழைய சித்தையை புது ரசத்தால் பாழ்படுத்துவதற்கு சமம். விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இரு சாராருக்கும் தேவை. இம்மனப்பான்மையால் இரு சாராருக்கும் பயன்பட வேண்டுமே தவிர பங்கம் ஏற்படக்கூடாது. இவ்வுமையில் பொதிந்துள்ள உண்மையின் ஆழத்தை உணர்கிறேனா? உண்மைக்கு என்றும் சான்று பகர்கின்றேனா? அல்லது சமரசம் அமைதி என்ற போர்வையில் உண்மையை சாகடிக்கிறேனா? நெஞ்சத்து கண் நிலைநிறுத்த மணமகன் தன் தோழர்களோடு இருக்கும் அளவும் அவர்களை நோன்பிருக்க செய்யக்கூடுமா? ஆண்டவர் இயேசுவின் அருள் வளத்தை பெற திருப்பலியில் மன்றாடுவோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.